சார், மதுரை ஆதீனமாக நித்யானந்தாவை நியமித்த போது இந்து அமைப்புகளும் சரி, மற்ற பொதுவெளியிலும் சரி ஒரு மிக கடுமையான எதிர்ப்பு இருந்துச்சு. சோ அந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை எதுவும் நீங்க முன்னெடுக்க போறீங்களா? நீங்க எதிர்த்திருக்கீங்க, இந்து மக்கள் கட்சியில இருந்து சோலைக்கண்ணனும் எதிர்த்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் எதுவும் நடத்த போறீங்களா? தொடர்ச்சியாக போய் பேசிக்கிட்டு இருக்காருங்கிறீங்க. ஒரு மத பதற்றத்தை மதுரை ஆதீனம் ஏற்படுத்த முனைகிறாருன்னு நீங்களே சொல்றீங்க. சோ நீங்க ஏதாவது அவருக்கு எதிராக ஏதாவது போராட்டம் பண்ண போறீங்களா? இன்னைக்கு தபேதிகவினர் வந்து மதுரை ஆதீனத்தை கைது பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு மனு கொடுத்திருக்காங்க, போலீஸ் கிட்ட கொடுத்திருக்காங்க. அது மாதிரி நீங்க எதுவும் பண்ண போறீங்களா? சார், இன்னைக்கு கூட பத்திரிகை நண்பர் பேட்டி கேட்கறாங்க, ஒரு பத்திரிகை நண்பர் பேட்டி கேட்கறாங்க. என்ன சாமி நீங்க போலீஸ் இருக்குன்னு சொன்னோடனே எப்படிங்கிற அப்படின்னா போலீஸ்ல காம்ப்ரமைஸ். இந்த ரூமை சாத்திட்டு காலில் விழுக போறதுன்னு தெரியல. ஐயா தெரியாம பண்ணிட்டு விட்டுருங்க சொல்லப்படாதான்னு தெரியாது. இந்த நபர் அப்படி சொன்னாலும் விடக்கூடாது. இந்த பொய் சொன்னதுக்கு உப்பு தின்னவன் தண்டனை, தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும். என்னடா ஒரு வயசான பெரிய மனுஷன் ஆதீன சாமியார இப்படி எல்லாம் பேசலாமா? ரவிக்குமார் உனக்கே மனசாட்சி அடுக்குமான்னு கேட்டா என் மனசாட்சி கேட்டுதான் நான் பேசுறேன். நெத்திக்கன் திறந்தாலும் குற்றம் சொன்ன எங்க மதுரை திருவிளையாடல் நடந்த அந்த ஊருக்காரங்கிறதுனால நான் பேசுறேன்.